இன்றைய ஜாதக பதிவில் நாம் பார்க்க இருப்பது தோட்டத்தில் வாஸ்து. அதாவது இதுவரைக்கும் எல்லாருமே நகரத்தில் குடியிருக்கிறவங்க, ஊருக்குள்ளே குடியிருக்கிறவங்க வீடு எப்படி இருக்கணும், வீடு வடக்கு பார்த்த வீடா, கிழக்கு பார்த்த வீடா, வீதிக்கு எந்த சைட் அமைஞ்சிருக்குது, எத்தனை ரூம் போட்டிருக்குன்னு நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம். விவசாய நிலத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் உழைப்பாளிகள். அவங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது. கடுமையான உழைப்பாளிகள், நேர்மை, இது ஒன்று மட்டுமே மூலதனமாக வைத்து அவங்க உழைக்கக்கூடியவங்க. ஏதோ ஒரு ஒரு கல்யாணம் நடக்கும்போது ஒரு பொருத்தம் பார்க்க வருவாங்க. ஒரு உடம்புக்கு ஏதாவது ரொம்ப சரியில்லாத சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ போய் ஏதாவது ஒரு ஜோசியர் ஊருக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த ஜோதிட சம்பந்தமான விழிப்புணர்வும் இல்லை. ரெண்டாவது அவங்க பார்க்க வேண்டிய அவசியம், அந்த நம்பிக்கை குறைவு அவங்களுக்கு, அது மேலே ஒரு ஈர்ப்பு இல்லை. ஆனால் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஆயிடுச்சு. எல்லாருமே கேட்குறாங்க, தோட்டம் வாஸ்து கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. அது நாமளும் நிறையா நண்பர்கள், நம்மளுக்கு விவசாய நண்பர்கள் இருக்காங்க. பொதுப்படையாக ஒரு தோட்டத்துக்குள்ளே குடியிருக்கும்போது கூட அந்த தோட்டத்தினுடைய ஈசானிய பகுதியில் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கணும். அந்த வண்டி தடம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தோட்டத்துக்கு வரக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த ஓப்பன் கேட் உங்களுக்கு வடகிழக்கு பகுதியில் இருந்தால் தான் நல்லது. அது விவசாயம் நல்லா வரும், நிறையா வரவு செலவுகள் நிறைய நடக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கிணறு வடகிழக்கு பகுதியிலையோ வடக்கு பகுதியிலையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் தென்மேற்கு பகுதியிலையும் இருக்கக்கூடாது. அவங்க அந்த தோட்டத்தில் குடியிருக்கக்கூடிய வீடு ஈசானிய பகுதியில் அடைச்சி கட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த குடும்ப தலைவனுக்கு ஆபத்து. ஆண் குழந்தைகள் அங்கே இல்லை. அவங்களுக்கு எப்பவுமே பெண்களுடைய சொத்தாகவே இந்த சொத்து மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்களுக்கு ஆயுள் குறைபாடு. எப்போவுமே ஒரு சாதாரணமாக ஊருக்குள்ள ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி குடியிருந்தாலும் கூட ஒரு 3 ரூம் பெட்ரூம் போட்டிருந்தோன்னா ஈசானிய பகுதியில் பெரியவங்க வீட்டினுடைய தலைவர் படுத்து தூங்கக்கூடாது. அந்த வீட்டில் அவங்க தென்மேற்கு பகுதியில் இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு தோட்டத்துக்குள்ள 4 ஏக்கரா பூமி சதுரமாக இருந்ததுன்னா தென்மேற்கு பகுதியில் வீடு கட்டி கிழக்கு பகுதியிலலாம் சாதாரணமாக இருக்கணும். ஈசானிய பகுதியில் ஒரு நல்ல போர்வெல் இருக்கணும், கண்டிப்பாக கிணறு இருக்கணும். அது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். எருமை, கருப்பு நிறமுள்ள பொருட்கள், கருங்கல், இதெல்லாம் வீட்டுக்கு மேற்கு பகுதியில் போடணும். தோட்டத்தில் மேற்கு பகுதியில் போடணும். கோழி, பறவைகள், ஆடு, இதெல்லாம் வடகிழக்கு பகுதியில் இருந்ததுன்னா நல்ல செல்வாக்குகள் வரும். எப்பவுமே காலையில் எந்திரிச்ச உடனே பசுமாட்டை முன்னாடி வீட்டு வாசல்லையே கட்டியிருக்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு பிடி பில்லு கொண்டு போய் கொடுத்துட்டு தான் அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். கருக்கல்கள், ஆட்டங்கள், அம்மிக்கல் எதுவுமே முன்னாடி போட்டிருக்கக்கூடாது. நம்மளுடைய வாசலில் வெளியே காலையில் எழுந்திரிச்சு போகும்போது கண்ணில் பார்த்துட்டு போனால் அது பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நடைமுறையில் நடைமுறையில் வந்திருக்குது. வாஸ்து 100% பேசும். சரியாக இருந்துட்டுதுன்னா அது 100% பேசும். ஜாதகத்தில் கூட உங்களை